விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விஜயோட தனிப்பட்ட முறையில் விஜய் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனத்தை பறிமுதல் செய்யுங்கள் என்றால் விஜய் வேறு வாகனத்தில் பயணம் செய்வார். இந்த பிரச்சார வாகனம் என்பது 2026 தேர்தல் பிரச்சாரத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வாகனம். அது பிரத்யேகமாக உள்ளே இருந்து லிஃப்ட் மூலமாக விஜய் மேலே ஏறலாம். அது படிக்கட்டு இருக்கு, மேலே ஒரு பேரிகேட் வச்சு பால்கனி மாதிரி அது ரெடி பண்ணியிருந்தாங்க. அதற்குள் விஜய் நடந்து சென்று வருவது போலவும் அந்த பாதுகாவலர்கள்லாம் அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த கம்பி போலலாம் தடுப்புலாம் வச்சு செஞ்சிருந்தாங்க. பிரத்யேகமாக பிரச்சாரத்திற்கென்று உருவாக்கப்பட்ட வாகனம். சரி, அதுக்கு பதிலாக விஜய் நடந்து சென்று பிரச்சாரம் செய்வார் என்றால் அதுக்கான சாத்தியமில்லை. விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு இது ஒன்றுதான் வாகனம் என்பது தெரியும். அந்த வாகனத்தை காவல்துறை பறிமுதல் செய்திருந்தால் என்ன விமர்சனம் எழுந்திருக்கும்? விஜயோட பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டிய தேவை என்ன? நீங்க எப்ப அந்த விபத்து தொடர்பாக புலனாய்வை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வரவழைத்து பிரேக் ஒழுங்காக புரியுதா, இது மட்டும்தான் ஒரு வாகனத்தில் சோதனை. இன்னொன்று, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் இந்த வாகனம் சாலையில் பயணிக்க முடியாது. ஏற்கனவே போக்குவரத்து துறை அந்த வாகனத்தை முழுமையாக ஆய்வு செய்து சாலையில் பயணிப்பதற்கு தகுதியான வாகனம் என்று சான்று அளித்ததன் அடிப்படையில் தான் அந்த வாகனம் சாலையில் பயணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த விபத்து நடந்த சமயத்தில் பிரேக் ஃபெயிலியர், பிரேக் டெஸ்ட் என்று